ஹாய், நான் அதீப். ஷவோமி இந்தியாவில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸ் தான் எம்ஐயோட ஏ சீரீஸு. அந்த சீரீஸில் வந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் MI-A1, MI-A2, MI-A3. MI-A3 பார்த்தீங்கன்னா 2019 ஜூலையில் தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எம்ஐயோட ஏ சீரீஸில் இது வரைக்குமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட ஷவோமி லான்ச் பண்ணதே கிடையாது. சைலண்டாகவே அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸை ஷவோமி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ஏன் உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷவோமியோட ஏ சீரீஸில் வந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா Android 1 ப்ரோக்ராமில் தான் அவங்க ஃபோன்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த Android 1 ப்ரோக்ராம் என்னென்னு கேட்டிங்கன்னா கூகுளோட நெக்ஸஸ் ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த Android 1 ப்ரோக்ராமும் 2014 தான் சுந்தர் பிச்சை Android 1 ப்ரோக்ராமை லான்ச் பண்ணார். Android 1 ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஷவோமி மட்டும் ஃபோன்ஸை கொண்டு வர கிடையாது. நோக்கியா, மோட்டோரோலா ஃபோன் பிராண்ட்ஸுமே இந்த Android 1 ப்ரோக்ராமில் ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. செப்டம்பர் 2017 தான் ஷவோமி MI-A1ங்கிற ஒரு ஃபோனை கொண்டு வந்தாங்க. MI-A1 பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருந்துச்சு. iPhone 7 Plusல இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் ஷவோமி A1லையும் கொடுத்துருந்தாங்க. ஒரு டுவல் கேமரா செட்டப் அதில் வந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் ஸ்டோக் ஆண்ட்ராய்டு இருந்துச்சு. ஷவோமியோட ஃபோன்ஸில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸ்லையுமே MIUI தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸ்டோக் ஆண்ட்ராய்டில் வந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா MI-A1 மட்டும்தான் இருந்துச்சு. ஸ்டோக் ஆண்ட்ராய்டை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். க்ளீனான ஒரு யூஸ் இன்டர்ஃபேஸ் நமக்கு அந்த ஸ்டோக் ஆண்ட்ராய்டில் கிடைக்கும். ஆனால் MIUI பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளோட்வேர்ஸும் ஆட்ஸும் எல்லாமே இருக்கும். ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸுமே அதில் நிறையாவே இருக்கும். எல்லா அர்த்தத்திலுமே MI-A1 ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருந்துச்சு. இந்த MI-A1ஓட சேலை எஃபெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெட்மி சீரீஸை தான். அந்த டைமில் ரெட்மி பிராண்டிங்கில் லான்ச் ஆன ஃபோன் தான் ரெட்மி நோட் 4. ரெட்மி நோட் 4 விட எல்லா விதத்திலுமே பெட்டரான ஃபோனாக தான் MIயோட A1 இருந்துச்சு. சேலும் பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோன்ஸை விட MIயோட A1 ஃபோன்ஸுக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் ஷவோமி நோட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த டைமில் ட்விட்டரில் ஷவோமி ஒரு போல் போட்டிருந்தாங்க, MIUI பிடிக்குமா Android 1 பிடிக்குமாங்கிறது. ஷவோமி எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் MIUI தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் டோட்டலாக டிஃப்ரெண்டான போல் ரிசல்ட் தான் வந்துச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா Android 1 தான் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. MIUIயில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்கும், ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் இருக்கும், அப்புறமா ஆட்ஸ் இருக்கும். ஆனால் Android 1ல் பார்த்தீங்கன்னா க்ளீனான ஸ்டோக் ஆண்ட்ராய்டு தான் இருக்குது. ஓபியஸ்லி எல்லாருக்குமே அந்த க்ளீனான ஸ்டோக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிடிக்கும். அதே தான் அங்கேயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஷவோமி அப்போ தான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணாங்க, இன்னுமுமே MIயோட ஏ சீரீஸில் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணோம்னா அது ரெட்மி ஃபோன்ஸோட சேலை தான் எஃபெக்ட் பண்ணுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து MIயோட A2 பார்த்தீங்கன்னா MIயோட A1 அளவுக்கு அவங்க கொண்டு வர கிடையாது. அதில் நிறைய டவுன்கிரேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஆகஸ்ட் 2018 தான் MI-A2 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா MI-A3 பார்த்தீங்கன்னா ஜூலை 2019 லான்ச் பண்ணாங்க. அந்த ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது ஒன்றுமே ஷவோமி ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. அவங்களோட மெயின் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோன்ஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MIயோட ஏ சீரீஸை அவங்க டோட்டலாகவே ஸ்டோப் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் நினைக்கிறது MIயோட ஏ சீரீஸும் ஷவோமி தான், ரெட்மி ஃபோன்ஸும் ஷவோமி தான், ரெண்டு ஃபோன்ஸும் சேல் பண்ணாலும் ஷவோமிக்கு தான் ப்ராஃபிட் கிடைக்க போகுது. அப்போ எதுக்கு MIயோட ஏ சீரீஸை மட்டும் ஸ்டாப் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது. ஷவோமியோட மெயின் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை சேல் பண்ணுறதுல கிடைக்கிற ப்ராஃபிட் மட்டும் கிடையாது. அந்த ஃபோனை சேல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபோனில் இருக்கிற ஷவோமியோட கஸ்டம் வாய்ஸான MIUIயில் இருக்கிற ப்ளோட்வேர்ஸ், ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸு, அப்புறமா ஆட்ஸு, இதெல்லாம் வழியாக தான் ஷவோமி அதிகமான ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணுறாங்க. MIயோட ஏ சீரீஸோட சேல் ஜாஸ்தி ஆச்சுன்னா அவங்க ஃபோன் விற்கும் போது கிடைக்கிற ப்ராஃபிட் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த ஃபோன்ஸில் அதிகமான ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது. இதுதான் ஷவோமி MIயோட ஏ சீரீஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கான காரணம். ஷவோமி ஃபோன் மேனுஃபேக்சரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது சாஃப்ட்வேர் கம்பெனி தான். அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தான் MIUIங்கிற இந்த கஸ்டம் OS. ஷவோமி பார்த்தீங்கன்னா ரெட்மி A1ங்கிற ஃபோனை இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஏ சீரீஸை MIலேருந்து எடுத்து இப்போ ரெட்மி சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சீரீஸில் வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோக் ஆண்ட்ராய்டு தான் வருது. அந்த ஃபோனோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 6500 ரூபா தான் வருது. ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற செக்மெண்ட்டாக தான் இப்போ அந்த ஏ சீரீஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 6000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் 2GB RAM தான் வரும். அதில் இருக்கிற OS ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் ப்ளோட்வேர்ஸும் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸும் ஆட்ஸ் எல்லாம் காட்டினா இன்னும் ஹேங் ஆகும். அதனால தான் மேபி அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் அவங்க ஸ்டோக் ஆண்ட்ராய்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ரெட்மி A1 பற்றின டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்க்காட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அப்புறமா என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓலிங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்லேயே கிடைக்கும். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.